ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளையும் மத நல்லிணக்க ஊராட்சியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வன்னிக்குடி, மேலமடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மேலமடை ஊராட்சி சிறந்த சமத்துவ நல்லிணக்க ஊராட்சியாக தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான விருது மற்றும் 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளையும் மத நல்லிணக்க ஊராட்சியாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று தெரிவித்தார். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்களே பெற்றுக் கொள்வதற்கான ஒரு மகத்தான திட்டங்கள் இதையெல்லாம் வர வேண்டும் என்றால் மீண்டும் நம்முடைய ராமநாதபுரம் சட்டப்பேரவையிலே எனக்கு 2வது முறையாக நீங்கள் வாய்ப்புகளை தந்து உங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தார் என்று சொல்லிக்கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எண்ணி பாருங்கள், இந்த கிராமத்தை பொறுத்த மட்டில் வேளாண்குடி மக்களாக வசிக்கக்கூடிய நீங்கள் இஸ்லாத்தை திருவரும் சேர்ந்திருக்கின்றீர்கள். ஒரே ஒரு உதாரணம், ஒரு 50 ஆண்டு கால கோரிக்கை தியாகி இமானுவேல் சேகருடைய அரசு விழாவாக்க வேண்டும் என்று உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த சமூகத்துடைய கோரிக்கையாக இருந்தது. அதை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர்கள் அறிவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய திருவுருவச்சிலையும் மணிமண்டபத்தையும் அமைத்து கடந்த வருடம் அவருடைய நினைவு நாளிலே அது அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான ஒரு தலைவருக்கான ஒரு விழாவை எடுத்தவர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர். எண்ணி பாருங்கள், சமூக நீதிக்கான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் மீண்டும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த கிராமம் இப்பொழுதும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கிராமம். உங்களுடைய கிராமத்தில் ஒரே ரேஷன் கிடைக்க